பிறந்தவுடன் பேசிய குழந்தை. நம் கண்மணி நாயகம் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். முற்காலத்தில் பெண்ணொருத்தி தன் மகனுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தாள். அவள் அவனுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தபோது வாகனத்தில் சென்ற ஒருவன் அவளை கடந்து சென்றான். அப்பெண், இறைவா, இவனைப்போல் என் மகன் ஆகும் வரை அவனுக்கு நீ மரணத்தை தராதே என்று பிரார்த்தித்தாள். உடனே அந்த குழந்தை, இறைவா, என்னை இவனைப்போல் ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தது. பிறகு திரும்ப சென்று அவளுடைய மார்பில் பால் குடிக்கலானது. பிறகு தரையில் இழுபட்டு கொண்டே வந்த ஒரு பெண் அவளை கடந்து சென்றாள். அவளை பிறர் கேலி செய்து விளையாட்டுப் பொருளாக நடத்திக் கொண்டிருந்தனர். தன் குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருந்த அந்த பெண், இறைவா, என் மகனை இவளைப் போல் ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தாள். உடனே அக்குழந்தை, இறைவா, என்னை இவனைப் போல் ஆக்கு என்று பிரார்த்தித்தது. பிறகு அது வாகனத்தில் சென்றவன் இறைமறுப்பாளன் ஆவான். இந்த பெண்ணோ, இவளை பற்றி மக்கள் இவள் விபச்சாரம் செய்கிறாள் என்று அபாண்டமாக கூறுகிறார்கள். ஆனால் இவள் எனக்கு அல்லாவே போதுமானவன் என்று கூறுகிறாள். அவர்கள் இவள் திருடுகிறாள் என்று அவதூறாக கூறுகிறார்கள். இவள் எனக்கு அல்லாவே போதுமானவன் என்று கூறுகிறாள் என்று அக்குழந்தை சொல்லிற்று என ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 3466. ஹதீஸ். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். இறை நம்பிக்கையாளரான அந்த பெண்ணை விபச்சாரி என்றும் திருடி என்றும் இறை நிராகரிப்பாளர்கள் அடித்து துன்புறுத்திய பொழுது அந்த பெண் இறை நம்பிக்கையாளர் ஈமான் கொண்டவர் என்று மெய்ப்பிப்பதற்காக இந்த குழந்தையை இறைவன் பேச வைத்தான் என்று சொல்கிறார்கள்.